நட்புகளே வணக்கம். இன்றைக்கி திடீர்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். நமக்கே வேலை விட்டு வரோம், எதுவும் செஞ்சு சாப்பிட தோணுது. இல்லை வீட்டுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா, திடீர்னு ஒன்று ஸ்நாக்ஸ் எப்படி செய்ய பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகாயை நைஸாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 கப்பு கடல மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு அரிசி மாவு. ரேஷியோ பார்த்துக்கோங்கப்பா. 2 கப்பு கடல மாவுக்கு 1 கப் அரிசி மாவு. அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இல்லைன்னா அரிசி மாவு ஜாஸ்தி சேர்த்துட்டிங்கன்னா போண்டா அப்படியே ரஃப் ஆகிடும், ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம மிளகாய் பொடியும் சேர்க்குறோம். ஏன்னா இது ஒரு ஃப்ளேவருக்காக சேர்க்குறது தான். எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது அந்த மிளகாத்தூளுக்குன்னு ஒரு டேஸ்ட் ஒரு வாசம் வரும் இல்லையா, அதுக்காக தான். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வரமாவே உறவு சேர ஒன்றா கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி கிண்டலாம், பட் இப்படி பண்ணிங்கன்னா தான் நல்லா மிக்ஸ் ஆகும். பேக்கிங் சோடா சும்மா ஒரு 1/2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறோம் இல்லையா, அதனால். எண்ணெயை காய வச்சு ஊற்றினீங்கன்னா கூட ஓரளவுக்கு வந்துடும்ப்பா. நீங்கள் பேக்கிங் சோடா அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, போண்டா போடுறதுக்காக எண்ணெய் வைக்கிறோம் இல்லையா, அப்போ நல்லா காஞ்ச எண்ணெயில் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம். ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சோம்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனேவே நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் சின்ன கரண்டியில் எடுத்து இப்படி ரவுண்ட் ரவுண்டாக போண்டா மாதிரியும் போடலாம். இல்லைன்னா அப்படியே லைனாக இழுத்து விட்ட மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா தூள் பக்கோடா மாதிரியும் வரும். ரைட்டுங்களா? ஆனால் நம்ம இன்றைக்கி போண்டா ஸ்டைலில் போடுறோம். ஏன்னா என் பசங்க அதை கேட்டதுனால போண்டா ஸ்டைலில் போடுறோம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கப்பா. தேங்க்யூ. பாய்.